இந்த சிக்கனை போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு வா. அம்மா, சிக்கன் வாசம் சும்மா தூக்குது. இப்போ தானம்மா சமைச்சிங்க, எதுக்கு குப்பை தொட்டியில் போட சொல்கிறீங்க? எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன். ஐயோ, நான் நைட்டு மசாலா எல்லாம் போட்டு வச்சேன், ஆனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஞாபகம் இல்லாமல் அது பொரிச்சிட்டேன். ஆனால் இது சாப்பிட்ட உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது. நீ முதல்ல இது போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு வா. என்னம்மா நீங்கள், இவ்வளவு நல்லா வாசனை அடிக்குது, எப்படிம்மா இது கெட்டு போயிருக்கும்? இது நல்லா தான் இருக்கும், மசாலா எல்லாம் போட்டிங்கல்ல, சிக்கன் எல்லாம் ஒன்றும் கெட்டு போயிருக்காது. நான் வேணா ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன். சொன்னால் கேட்க மாட்டியா நீ? ஒழுங்காக போய் இந்த சிக்கனை குப்பை தொட்டியில் போட்டுட்டு வா. நான் உனக்கு கடையில் வேறு சிக்கன் வாங்கி சமைச்சு தரேன், ஓகேவா? ஆ, இவ்வளோ சூப்பராக சமைச்சி யாராவது சிக்கனை குப்பை தொட்டியில் போடுவாங்களா? கக்கர கக்கரக்கோ சேவலே, கொந்தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே, அக்கறை காட்டினா தேவலே, கொக்கரக்கோ 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 கோ கோ. டாய் தம்பி, இங்கே வா. சிக்கன் வாசனை ஆளை தூக்குதே. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்லாம். இந்த சிக்கனை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், இதில் கை வைக்காதீங்க. தம்பி, உனக்கு என்ன பிரச்சனை? ஒரே ஒரு பீஸ் கொடு. இந்த சிக்கனை பார்த்தா வாயில் எச்சி ஊறுது. என்னத, வாயில் எச்சி ஊறுதா? எச்சி ஊறினாலும் சரி, குச்சி ஊறினாலும் சரி, நான் உங்களுக்கு இதை கொடுக்க மாட்டேன். நான் தான் இந்த ஊரில் பெரிய ரவுடி, தெரியுமா? ஓ, அப்படியா? சரி, இந்தாங்க. சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கே. எங்கள் அம்மா இது பழைய சிக்கன்னு, இதை சாப்பிட்டா ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ ஆகும், அதனால் குப்பை தொட்டியில் போய் போட்டுட்டு வர சொன்னாங்க. நீங்கள் என்னடானா விடாமல் என்கிட்ட இந்த சிக்கன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா. என்னது பழைய சிக்கனா? நீ இது முதல்லையே சொல்லலையே. ஆனால் டேஸ்ட்டு நல்லா தானே இருக்கு. அட, வயிறு ஒரு மாதிரியாக இருக்கே. ம், ஐயோ அம்மா, என்னத்தை சாப்பிட்டு தொலைச்சிங்க? ஒழுங்காக வேலைக்கு போய் சம்பாதிக்க துப்பில்லை, இப்படி வெட்டியாக ஊரை சுற்றி திரியிறீங்களா? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நீங்களே இங்கே இருந்து தொலைங்க. உழைக்காம இப்படி பிடுங்கி சாப்பிட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். கடவுளே, இனிமேலாவது எனக்கு நல்ல புத்தியை கொடு. அப்படி சொல்லுங்க அங்கிள், இனிமேலாவது நல்லா உழைச்சி சாப்பிடுங்க.